சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான். சூப்பர் ஸ்டார்னா என்னன்னா வியாபாரத்திலும் மூலத்திலும் நம்பர் 1ல இருக்கிறவங்கள சூப்பர் ஸ்டார்னு சொல்றேன். என்ன இருந்தாலும் ஒரு 45 வருஷமா ரஜினி சாரை தான் சூப்பர் ஸ்டார்னா நம்மளுக்கு அவர் ஞாபகம் தான் வரும். அதை மாற்றக்கூடாது. இதுக்கு பேர் தான் அந்தர் பல்ட்டியா என்ன நமக்கு தெரியல. அதாவது சத்யராஜ் அவர்கள் எப்போதுமே நல்ல நடிகர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில நேரங்களில் ரியல் லைஃப்பில் அவர் ஸ்டேஜஸில் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தா ஒரு நேரம் ஒன்று பேசுவார், அதே இன்னொரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அதையே வேறு மாதிரி மாற்றி பேசுவார். அது நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு பேட்டியில், சூப்பர் ஸ்டார்னால் என்றைக்குமே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒரே சூப்பர் ஸ்டார், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை இன்டெரக்டாக அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஒரு தடவை. ஆனால் இப்போது சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படத்தில் அவர் நடிக்கிறாரு. அதுவும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறத இவரே தெரிவிச்சிருக்காரு ஒரு பேட்டியில். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் பற்றி கேட்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேட்டியில், சூப்பர் ஸ்டார்னு நம்ம யாரை சொல்லுவோம்? பாக்ஸ் ஆஃபீஸில், வசூலில், சம்பளத்தில், இது எல்லாத்துலேயுமே யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தா ஒரு 45 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருபவர் ரஜினி சார் மட்டும்தான். அதனால் சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சார் தான், அதை என்றைக்குமே நம்ம மாற்றவே கூடாது அப்படின்னு இப்போ சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை தான். இதை நம்ம மறுக்க போகிறது இல்லை. ஆனால் இதை முன்னாடியே அவர் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ ஒன்று சொல்லிவிட்டு இப்போ ஒன்று எதுக்கு மாற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுலேயும் அவர் சத்யராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே பல இடங்களில் தனக்கு இருக்கக்கூடிய வன்மத்தெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. அதை நம்ம பார்த்துருக்கோம், பல 15 வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அதுமாதிரி சிவாஜி படத்தில் நடிக்க சொல்லி கேட்டப்போவும் அவர் நடிக்கலை. அதேமாதிரி எந்திரன் திரைப்படத்தில் நடிக்க சொல்லி கேட்டபோதும் அவர் நடிக்கலை. இப்போது கூலி திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்ட் கேரக்டராக. அதனால் திரையில் நம்ம பார்க்கும்போது எப்போதுமே சூப்பர் ஸ்டார் சத்யராஜ் இந்த காம்போ ஒரு மிரட்டலான காம்போவாக தான் இருக்கும், இல்லை சந்தேகமே இல்லை. ஏன்னா பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், ரஜினி அவர்களுடைய பல படங்களில் அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா மிஸ்டர் பாரத், அதில் 2 பேரும் பண்ண அந்த லூட்டிகள்லாம் நம்ம இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. இப்போ நம்ம மிஸ்டர் பாரத் டிவியில் பார்த்தா கூட அப்படி ரசிப்போம். இருந்தாலும் சத்யராஜ் அவர்கள் கொஞ்சம் பேசுகிறது எப்போதும் ஒரே மாதிரி பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். அதனால் இப்போ இருக்கிற சத்யராஜ் அவர்கள் இதே மாதிரி எப்பவும் பேசுவாரா, இல்லை இதற்கு பிறகு கூலி படம் ரிலீஸ் ஆகி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாருங்கிறது தெரியாது. அப்போ கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இருக்காங்க பல பேர் நீ காலகட்டத்தில். அதனால் நீங்கள் சத்யராஜ் அவர்களுடைய இந்த பேட்டி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறையா ரசிகர்களுக்கே சத்யராஜ் அவர்கள் ரஜினி அவர்களோடு சேர்ந்த படத்தில் நடிக்கிறதே பல பேருக்கு விருப்பம் இல்லை. அதை சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்துகிறாங்க. இவர் நடிக்கக்கூடாது, எதுக்கு இவர் படத்தில் போட்டிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் அவர் ரியல் லைஃப்பில் பேசின விஷயங்கள்லாம் ஒதுக்கிட்டு ஒரு படமாக பார்ப்போம். அதில் அவங்களுடைய கேரக்டர், சத்யராஜ் அவருடைய கேரக்டர் சூப்பர் ஸ்டாரோட எப்படி ஒத்து போய் நமக்கு அதை எப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறத மட்டும் பார்ப்போம். இதோட நம்ம அதை கம்பேர் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.